Hello everyone, welcome back to my channel. Nanda Imtiaz and this is the 5% Club. இது ஒரு market analysis video, so let's get right into it. Guys, இன்னைக்கு மார்க்கெட் ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு, பட் ஒரு நல்ல லெவலில் இருக்குது. ஓகே, நம்ம பார்க்கலாம் நாளைக்கு நம்ம ட்ரேட் பிளான்ஸ் என்னென்னு. அதாவது 21,370 360 அண்ட் அபோவ் வந்துட்டு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்குது மார்க்கெட்டுக்கு. அதனால் இங்கேருந்து ஒரு நல்ல சப்போர்ட் வாங்கி மேலே வந்திருக்கு. நாளைக்கு என்னோடய ட்ரேட் பிளான் என்னென்னா, மோஸ்ட்லி நாளைக்கு நான் வந்து மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கிறதுக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த கேப் டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இங்கே ட்ரேட் எடுத்தால் இங்கே ஷார்ட் பண்ணால் இப்படி ஸ்பைக் கொடுத்து எஸ்எல் அடிச்சுட்டு கீழே வந்துடும். இங்கே பை பண்ணால் இங்கே ஸ்பைக் கொடுத்துட்டு மேலே வந்துடும். ஸோ இப்படி தான் ஆகும் மோஸ்ட் ப்ராபப்ளி. ஸோ கொஞ்சம் காஷியஸாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ பிளான் மட்டும் சொல்லிடுறேன் நாளைக்கு என்னென்னு. ஒருவேளை மார்க்கெட் வந்துட்டு 21,525க்கு மேலே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பை பண்ணுவேன். ஆனால் சின்ன ஒரு குவான்டிட்டியில் தான் பை பண்ணுவேன், அதிகமாக பண்ண மாட்டேன். சின்ன குவான்டிட்டியில் பை பண்ணி ஹோல்ட் பண்ணுவேன். மேலே போச்சுன்னா வெல் அண்ட் குட், இல்லாட்டி எஸ்எல் கொடுத்துட்டு எக்ஸிட் ஆயிடுவேன். ஓகே, அதே மாதிரி கீழே வந்துட்டு 21,345க்கு கீழே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் ஒரு டைம் ஷார்ட் பண்ணுவேன். ஷார்ட் பண்ணி 21,000 தான் டார்கெட்டாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ வெரி பிக் டார்கெட். ஆனால் கிடச்சதுன்னா வெல் அண்ட் குட், கிடைக்காட்டியும் இட்ஸ் ஓகே ஃபைன். ஏன்னா மார்க்கெட் இப்போ நம்ம அப்படி தான் பார்க்க முடியும். ஏன்னா இந்த 2 கேப் டவுனுக்கு அப்புறம் நிறைய கன்ஃபியூஷன் சினேரியோஸ்லாம் இருக்குது. ஸோ இது யோசிச்சு தான் கொஞ்சம் ட்ரேட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனில் இருக்குது. ஓகே, இது ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன். அதாச்சும் 45,500ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன். இங்கே தான் மார்க்கெட் சப்போர்ட்டும் வாங்கியிருக்கு. ஒருவேளை மார்க்கெட் இது வந்து டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கூட சான்ஸ் இருக்குது. இல்லை மார்க்கெட் இப்படி கூட ஃபார்ம் ஆகலாம் நாளைக்கு. ஓகே, இப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா இது கூட இப்படி கூட மார்க்கெட் மூவ் பண்ணலாம். ஓகே, ரெண்டு பக்கமே சான்சஸ் இருக்குது. இப்போ மார்க்கெட் இப்போது நெகட்டிவ் சினேரியோவில் இருக்கிறனால ஷார்ட் பண்ணுறதுங்கிறது தான் வந்துட்டு பெஸ்ட் ஆப்ஷன். பட் ஓவரால் மார்க்கெட் பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்குது. ஓகே, ஓவராலாக மார்க்கெட் பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்குது. இது வந்து நம்ம பேங்க் நிஃப்டியில் இந்த கிராஷ் ஆன காரணமே வந்து ஹெச்டிஎஃப்சி தான். ஹெச்டிஎஃப்சி கொஞ்சம் ரெக்கவர் ஆகணும், மிச்ச ஸ்டாக்ஸும் அது கூட ரெக்கவர் ஆகணும். அதனால தான் வந்துட்டு இது ரெக்கவராக கஷ்டப்பட்டுருக்கு. ஆனால் பிரேக் ஆகணும் அப்படின்னா பிரேக் ஆகிருக்கலாம். இது பிரேக் ஆகலை இன்றைக்கி. ஸோ நாளைக்கு கேப் டவுன் எங்கேயாச்சும் ஓப்பன் ஆச்சுன்னா நான் ப்ரைஸ் ஆக்ஷன் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்படி அதாச்சும் ஒரு புல் பேக் அப்புறம் நான் ஷார்ட் பண்ணுவேன். அதாச்சும் இதுதான் என்னோடய லெவலாக இருக்கும் நாளைக்கு ஷார்ட் பண்ணுறதுக்கு. 45,530க்கு கீழே வர ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக ஷார்ட் பண்ணுவேன். இல்லை மேலே தான் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல நான் பை பண்ணுறேன். அதாச்சும் 45,760 அபவுக்கு மேலே தான் பை பண்ணுவேன். ஓகே, ஸோ இது 2 தான் லெவல். நெக்ஸ்ட் இஸ் யூஎஸ் ஆயில். யூஎஸ் ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்குது. இது நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாச்சும் டெய்லி டைம் ஃப்ரேமில் போய்க்கலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னாவே தெரியுது, ஆல்மோஸ்ட் வந்துட்டு மார்க்கெட் ஒரு 1 மந்த்தாகவே எங்கேயுமே மூவ் ஆகலை. ஓகே, இது பார்த்திங்கன்னா 63 டேஸாக எங்கேயுமே மூவ் ஆகலை, ஒரே லெவல் இருக்குது. அதுவும் இந்த லாஸ்ட் ஒரு 20-30 டேஸ் வந்துட்டு ரொம்ப க்ரூஷியலாக ஒரே இடத்துல தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகே, இந்த மாதிரி மூவ் எப்போ ஆகும்னா ஒரு பிளாஸ்ட், அதாச்சும் மேலே இல்லை கீழே ரெண்டில் ஏதாச்சும் ஒரு சைடு ஆகும்போது தான் இந்த மாதிரி மூவ் ஆகும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் அந்த எக்ஸாம்பிள். ஓகே, இதுதான் அந்த எக்ஸாம்பிள். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தாவே தெரியும் எவ்வளோ நாள் ஒரே லெவல். அதாச்சும் ஜஸ்ட் அ மினிட், இந்த லெவல்லையே பார்த்தீங்களா 66 டேஸ் கிட்ட இருந்திருக்கு. ஓகே, 66 டேஸ் கிட்ட இதே லெவலில் இருந்திருக்கு மார்க்கெட். ஓகே, அதுக்கப்புறம் பிளாஸ்ட் ஆனச்சு நல்ல ஒரு அப் மூவ். ஓகே, ஸோ அதே மாதிரி அப் மூவ் தான் நான் திருப்பி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இங்கே நம்ம முந்தின நேரத்து பர்ச்சேஸ் பண்ண நல்ல பர்ச்சேஸ் தான், பட் நான் செல் பண்ணிட்டேன். இப்போ திருப்பி எனக்கு ஐடியலான இடம் எங்கே அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு $74, அதாச்சு $74.25 மேலே போச்சுன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவேன். பர்ச்சேஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுவேன். இங்கே ஒரு எஸ்எல் 2 எஸ்எல் ஆச்சுன்னா பரவாயில்ல. தேர்ட் எஸ்எல்னால் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண மாட்டேன். 2 எஸ்எல் வரைக்கும் ஓகே, அதுக்கு மேலே வாங்கி பிரயோஜனம் கிடையாது. அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனையும் இது நல்லா வந்துட்டு ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுது. தட்ஸ் 4 ஹவர்ஸில். ஸோ திருப்பி இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்தால் கூட பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஷார்ட்டிங் இப்போதைக்கு நான் எங்கேயும் யோசிக்கல. ஷார்ட்டிங் எனக்கு வந்துட்டு மார்க்கெட் $68.17 இல்லை 15 cents கீழே வந்தால் தான் நான் ஷார்ட்டிங் யோசிச்சுட்ருக்கேன். ஆனால் பையிங்கில் தான் நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மேலே தான் போட்டு ட்ரை பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ தட் இஸ் த ரீசன். ஸோ மை லெவல் வில் பி $74.25 மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக பை பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் கோல்டு. கோல்டு நம்ம வாங்கின பொசிஷன்லேயே தான் இருக்கும். நம்ம எங்கே வாங்கினோமோ அதே இடத்துல தான் இருக்கும். அதாச்சும் இன்றைக்கி கொஞ்சம் காஸ்ட் டு காஸ்ட் வந்துட்டு ரிட்டர்ன் கீழே வந்துருச்சு. இதுக்கு மேலே போகுமாங்கிறது எனக்கு டவுட் இருந்துச்சு. பட் இங்கேருந்து ஷார்ட்டிங் எனக்கு இன்னுமே ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுது. இது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒரு ட்ரெண்ட் லைன். இது இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் கொடுத்து ரீடெஸ்ட்டும் இப்போது ஃபெயில் ஆகும் அப்படின்னா இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பொசிஷன் ஆட் பண்ணலாம். அதாச்சும்
இந்த லெவலில் பிரேக் பண்ணுச்சுன்னா 2007க்கு கீழே பிரேக் ஆச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பொசிஷன் ஆட் பண்ணி 1977 வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். ஓகே, பட் இது இன்னுமே இன்டாக்டாக தான் இருக்குது. அதாச்சும் இந்த ட்ரேட் ரெண்டு ட்ரேடுமே இன்டாக்டில் தான் இருக்குது. ஸோ லெட்ஸ் see எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. ஸோ 2 ஸ்டாக் இருக்குது நமக்கு இன்றைக்கி ஸ்விங் ட்ரேடிங்க்கு நாளைக்கு. ஃபர்ஸ்ட்டு சிப்லா அதே மாதிரி தான். இங்கே ஒரு கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் பிரேக் அவுட், இங்கே திருப்பி கன்சாலிடேட் சான்ஸ் நிறையவே இருக்குது. பட் நான் இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அதாச்சும் 1322 நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் 1258 இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் எல்டி ஆல்சோ சேம். எல்டி ஒரு இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன், இங்கே ஒரு க்ரீன் கேண்டில், அதுக்கப்புறம் கேப் அப். ஓகே, இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு அப் மூமெண்டம், ஒரு ரேலின்னு கூட சொல்லலாம். ரேலியில் நம்ம என்ட்ரி பண்ணியிருக்கோம். அதாச்சும் 3595 நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து 3515 இருக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் கான்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னாலையும் க்ரோ பண்ண முடியும். இனி நியூ கண்டென்ட்ஸ் நிறைய வரும், அதையும் கண்டிப்பாக பாருங்கள். முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட டெடிகேட்டட் ஆடியன்ஸ் கிட்ட நான் ரீச் ஆக முடியும். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை பாய்.